ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விவேகானந்தன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இப்போ ப்ளே ஆகிற மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது அவி பிளேயரில் எடிட் பண்ணுறதுனால இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் லோட் ஆகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றியும் வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்டு லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அதாவது எந்த ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களோ அதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும்ல, அதை செலக்ட் பண்ணிங்கனாவே டைரெக்டாக அவி பிளேயருக்குள்ளே போய்க்கும். நீங்கள் டெம்ப்ளேட் தானாகவே லோட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ணணுமோ எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லோட் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன டெம்ப்ளேட்டை பற்றி பார்க்க போகிறோமோ அந்த டெம்ப்ளேட் பார்க்கலாம். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி லோட் பண்ணோமோ அதே மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடிட் பண்ணுறதுனால நான் லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் லோட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே லோட் பண்ணனால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டெம்ப்ளேட். இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் எதுவுமே மாற்ற தேவையில்லை. அந்த பென்சில் ஐக்கானை கொடுத்து ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஜெனரல் இமேஜ் கலர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் இமேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போய் கஸ்டம் இமேஜ்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பிக் இமேஜ் உங்கள் கேலரிக்கு போகும். உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எந்த இமேஜும் மாற்ற தேவையில்லை. அதுக்கப்புறம் இமேஜ் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இப்போ ஒயிட் கலர் சுற்றி வருது பார்த்தீங்களா, அந்த பார்டர் உங்களுக்கு வேணும்னா அப்படியே விட்டுருங்க. வேண்டான்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஜெனரலில் விசிபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை டிக் சிம்பிள் எடுத்து விட்டிங்கன்னா பார்டர் போயிடும். அதுக்கப்புறம் கீழே டைம், அதாவது டெக்ஸ்ட் டைம்னு இருக்கும், கீழே செகண்ட் ஓடுங்களா அது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு லோகோ 1 லோகோ 2ன்னு இருக்கும். அது எப்படி மாற்றுறதுன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரல் அப்பீரியன்ஸ்ன்னு இருக்கும். அதில் அப்பீரியன்ஸ்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்டில் விகே ஸ்டுடியோ அப்படின்னு டைப் ஆகிருக்கும். அதை ரஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லோகோ 2லையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் கீழே சாங் நேம் மூவி நேம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்பீரியன்ஸுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான சாங் நேம் மூவி நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாரி, ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும், அதனால் சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.